ரோமர் 4:17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசம் என்றால் என்ன என்பதை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சென்ற வாரத்திலே விசுவாசத்தை குறித்து விளக்கினேன். முதல்ல விசுவாசம்னா என்ன இல்லைன்னு சொல்லி விளக்கினேன். பிறகு விசுவாசம்னா என்னன்னு விளக்கினேன். உண்மையான விசுவாசம் என்ன, காரியங்களை மாற்றக்கூடிய விசுவாசம் என்ன, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை மாற்றி எதை விரும்புகிறோமோ அதை நம்ம கொண்டு வருகிற விசுவாசம் என்ன, அதுக்கு தான் இந்த வசனத்தை வாசித்தேன். அதைத்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வாஸ்தவ வசனத்தில் உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். எதை விசுவாசித்தான்? காரியங்களை மாற்றக்கூடிய அற்புதமான விசுவாசம் என்றால் என்ன? மலைகளை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் என்று சொல்றோமே, அது எப்படி? அது என்ன விசுவாசம்? விசுவாசம்னா எல்லாம் தெரிஞ்சு கொள்வதற்கு ஆசைப்படுறாங்க. அநேகம் பேர் சொல்றாங்க எனக்கு விசுவாசம் இல்லையா, அதான் குறைச்சல், எனக்கு விசுவாசம் குறைச்சல். ஆனா விசுவாசம்னா என்னன்னு புரிந்து கொள்ளணும். மலையை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் எப்படிப்பட்டது, அது எதனால் ஆனது? விசுவாசம் விசுவாசம்னு சொல்றோமே, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த கூட முடியாதுன்னு சொல்றோமே, அந்த விசுவாசம் என்றால் என்ன? வேற ஒண்ணும் இல்லை. அது என்ன சொன்னாரோ தேவன் அதை அப்படியே விசுவாசிப்பது. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, எல்லாரும் சொல்லுவோம், உன் சந்ததி எவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே. நம்புகிறதுக்கு எதுவா இல்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்கு ஒரு பிள்ளை கூட கிடையாது, பிள்ளைகள் இல்லாதவன், வயசு 100 ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப பார்க்கிறது ஒரு சூழ்நிலை, பார்க்கிற சூழ்நிலை விரும்புகிற சூழ்நிலைக்கு நேர்மாறா இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கு பாருங்க. நம்ம ஒன்றை விரும்புகிறோம், ஆனா இன்னைக்கு இருக்கிறது நேர்மாறா இருக்குது. சுகத்தை விரும்புகிறோம், ஆனால் இன்றைக்கு வியாதி இருக்குது. நிறைவை விரும்புகிறோம், செழிப்பை விரும்புகிறோம், ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், இன்றைக்கு குறைவும் தாழ்ச்சியும் தான் இருக்குது, பற்றாக்குறை தான் இருக்குது. அது போலதான் இதுவும் பாருங்க. நம்புகிறதுக்கு ஏதும் இல்லாமல் இருந்தது. இந்த சூழ்நிலை மாறுமா, மாற முடியுமா என்று கேட்டால் மாறும் என்று நம்புகிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த ஏதுவும் கிடையாது. அநேருக்கு இன்றைக்கு அப்படி இருக்குது. டாக்டர் சொல்றாரு இது மாறவே மாறாது, சுகமே ஆகாதுன்னு. எல்லா சொந்தக்காரங்கெல்லாம் சொல்றாங்க இது ஒன்றும் அவருக்கு வந்தது, இவருக்கு வந்தது, எல்லாருக்கும் வந்தது, யாருக்குமே சரியாகல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. பண பிரச்சனை, நிறைய பேர் சொல்றாங்க நீ வாழ்நாள் முழுக்க கட்டி நீ இந்த கடனை அடைக்க பார்த்தாலும் நீ அடைக்கவே முடியாதான் சொல்றாங்களே, கடல்ல மூழ்கிட்ட போ அப்படின்றாங்க. இதுதான் உலகம் சொல்லுகிறது. உலகம் என்ன சொல்லுது? வியாதியில முழுகிட்ட, கடன்ல முழுகிட்ட, பிரச்சனையில முழுகிட்ட, தொல்லையில முழுகிட்ட, நம்புகிறதுக்கு ஏதுவில்லை. சூழ்நிலை மாறும் என்ற நம்பிக்கைக்கு இடமே இல்லை, அதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை, நம்புகிறதுக்கு முடியாது. நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அவன் விசுவாசித்தான். நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இருந்தாலும் கர்த்தர் சொல்லிட்டார், கர்த்தர் சொன்னதுனால அது நிச்சயமா நடக்கும் என்று விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். விசுவாசம் என்றால் என்னன்னு கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், இதுதான் விசுவாசம். சூழ்நிலையை பார்த்து ஐயோ நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு சொல்றது விசுவாசம் அல்ல. தேவனுடைய வார்த்தையை பார்த்து தேவன் இப்படி சொல்லி இருக்கிறபடினால் நான் அப்படி இருப்பேன், தேவன் என்ன இப்படி வச்சிருக்கிறபடினால் நான் அப்படி இருப்பேன், தேவன் எனக்கு இதை கொடுத்திருக்கிறபடினால் இது என்னுடையது அப்படின்னு சொல்லுகிறது தான் விசுவாசம். அப்ப விசுவாசம்னா என்ன? தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே சில காரியங்களை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம், விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை அடிப்படையாக கொண்டதுதான் விசுவாசம். அப்ப எதுவா இருந்தாலும் சரி, உங்களுடைய தேவை எதுவா இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒருவேளை சிலருக்கு இன்னைக்கு குழந்தை பிறக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய தேவையா இருக்கலாம். பாருங்க, பலருக்கு பல விதமான தேவைகள்.
குழந்தை இல்லைங்கிற ஒரு கஷ்டத்தில் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அதுக்கு விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துவேன், அந்த சூழ்நிலை எப்படி மாற்ற முடியும், அந்த சூழ்நிலை எப்படி மாறும். நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமுக்கு எப்படி நடந்ததோ அது போலவே தான் நமக்கும் நடக்க போகிறது. நம்புவதுக்கே எதுவும் இல்லை, எல்லாம் சொல்லிட்டாங்க முடியாதுன்னு, எல்லாரும் கைவிட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றார், உன் சந்ததி இவ்வளவா இருக்கு. அதனால தான் இன்றைக்கு அந்த வார்த்தைகளை சொன்னேன். அந்த வார்த்தைகளை தியானித்து பாருங்கள். மல்கியா 2ஆம் அதிகாரம், அதில் அந்த வசனங்களை எடுத்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ பக்தி உள்ள சந்ததியை கர்த்தர் விரும்புகிறாராம். காட் வாண்ட்ஸ் இட். கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நீங்க என்ன விசுவாசிக்கணும், கர்த்தர் விரும்புகிறபடியால் எனக்கு குழந்தை உண்டாகும். எனக்கு குழந்தை உண்டாகும்ன்றது, என்னுடைய கற்பம் திறக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. அவர் அதை விரும்புகிறார். நான் குழந்தை இல்லாமல் இருக்கணும்னு அவர் விரும்பல. இந்த உலகத்தில் 1008 பிரச்சனை இருக்கு பாருங்க. இது சாபக்கேடான உலகமாய் விட்டது. பாவத்துக்கு பிறகு வியாதியும் அதுவும் இதுவும் எல்லாம் வந்து இந்த உலகத்துல வந்து தொற்றி கொண்டது. இன்றைக்கு கற்பங்கள் சரியா வேலை செய்யணும்னா, இந்த பிள்ளை பேருங்கிறது வந்து கிடைக்கணும்னா அவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்குது. நிலம் விளையிறது கூட பெரிய கஷ்டமா இருக்குது. கையிட்டு செய்யற காரியங்கள பலன் உண்டாகிறதுனா ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா முள்ளும் போதரும் விளையிற ஒரு பூமியாகி விட்டது இது. ஆக வாழ்க்கை அநேக விஷயங்கள்ல கொஞ்சம் கடினமாகி விட்டது. ஆனா அந்த கடினமான உலகத்திலே நம்பிக்கை என்னன்னா, நல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார். அதனால தான் பாருங்க, இந்த தேவனை குறித்து அதிகமா பிரசங்கம் பண்றேன். ஏன்னா இந்த உலகத்துல எதையும் நம்பிக்கை வைக்க முடியாது. நீங்க உலகத்துல அவங்க எப்படி செய்வாங்க, இவங்க எப்படி செய்வாங்க, இது மாற அது மாற நம்பிட்டு இருந்தீங்கன்னா ஏமாற்றத்தை தான் அடைவீர்கள். ஆகதான் இங்க இவ்வளவு பெரிய கூட்டமா கூடி வந்திருக்கிறோம். ஏனென்றால் ஒரு கஷ்டமான ஒரு உலகத்துல வாழுகிறோம். அந்த உலகத்திலே ஒரே நம்பிக்கை இந்த உலகத்தில் என்னன்னா, தேவன், ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தன்னை இந்த பூமியில வெளிப்படுத்தி இருக்கிறார். மீட்பை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்மை அன்பு கூர்ந்து இருக்கிறார். அதை நிரூபித்திருக்கிறார் கல்வாரி சிலுவையின் மூலமாக. அந்த தேவன் எனக்காக இருக்கிறபடினாலே என்னுடைய பிரச்சனைகளை நான் இந்த உலகத்திலே மேற்கொண்டு இந்த சாபக்கேடான உலகத்திலே கூட நான் ஆசீர்வாதமாக வாழ முடியும். முள்ளும் பதரும் சுத்தி விளையலாம், ஆனா எனக்கு முள்ளும் பதரும் கிடையாது. நான் விதைத்ததுதான் அறுப்பேன். முள்ளும் பதரும் என்னுடைய பலனை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியாது. ஏனென்றால் நான் விரும்பினதை தான் நான் அடைவேன். ஏனென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா எல்லாருக்கும் இப்படிதான் இருக்குது, அதனால எனக்கு இப்படிதான் இருக்குன்ட்டு போறதில்ல. அது பெரிய கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. எல்லாருக்கும் அப்படி இருக்கலாம், எனக்கு அப்படி கிடையாது. ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை. ஸ்பெஷல் ட்ரேட்மார்க்குங்க. முத்திரை குத்திருக்காராம் கர்த்தர். தனியா பிரித்து எடுத்திருக்கிறார். இந்த பிரித்து எடுக்கிறதுன்னு சொல்றத போட்டு என்னென்னமோ பண்ணிட்டாங்க. பிரித்து எடுக்கிறதுனா சட்டையில பிரித்தெடுத்து, ஜடையில பிரித்தெடுத்து, உடையில பிரித்தெடுத்து, எல்லாத்திலையும் பிரித்தெடுத்துட்டாங்க. ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்றதுல பிரித்தெடுக்கல. நான் சொல்லுகிறேன், நாம எப்படி இருக்க போகிறோன்றதுல நம்மளை செப்பரேட் ஆகிட்டார் கர்த்தர். நீ இப்படி, இந்த பூமி இப்படி இருக்குது, ஆனா நீ வந்து வேற மாதிரி இருப்ப. ஏனென்றால் உன் மீது ஆசீர்வாதத்தை வைக்கிறேன். அமெரிக்காவில் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு சிம்பல் வச்சிருக்கிறாங்க, கொடை. அவங்க கவர்ல, லெட்டர் ஹெட்ல எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் இருக்கிறான், கொடையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். வெயில் அடிக்குது, மழை அடிக்குது, எல்லாம் அடிக்குது, ஆனா இவன் அந்த கொடைக்குள்ள இருக்கிறான். ஊரெல்லாம் மழை பெய்யுது, எல்லார் தலையும் நனையுது, இவன் தலை நனைகிறது இல்லை. ஊரெல்லாம் வெயில் அடிக்குது, எல்லாம் காயிறாங்க, இவன் காயிறது கிடையாது. அவங்க சொல்றாங்க இன்சூரன்ஸ்னா அதுதான். இன்சூரன்ஸ்னா என்ன, எங்களுடைய கொடைக்கு கீழே வாண்டுறாங்க. நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் கர்த்தர் நமக்காக உண்டு பண்ண அந்த கொடைக்கு கீழாக வந்திருக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அதான் அது. இந்த கொடைக்கீழ வந்தாச்சு. இந்த கொடைக்கீழ வந்தாச்சு. ஊரெல்லாம் வெயில் அடிக்குது, ஊரெல்லாம் மழை இருக்குது, ஊரெல்லாம் தரித்திரம், ஊரெல்லாம் வியாதி, ஊரெல்லாம் இது, ஊரெல்லாம் அது, ஊரெல்லாம் தோல்வி, ஊரெல்லாம் பஞ்சமாக்கும், ஊரெல்லாம் அப்படியாக்கும். ஆனால் நான் ஒரு பத்திரப்படுத்துகிற ஒரு கொடைக்கு கீழாக வந்து விட்டேன். உன்னதமானவரின் மறைவு என்று அதற்கு பெயர். அதன் நிழல்ல நான் தங்கி இருக்கிறேன், அதன் ஆதரவில் நான் இருக்கிறேன். ஆகவே எனக்கு ஒரு விசேஷ பாதுகாப்பு, விசேஷ ஆசீர்வாதம். என் கையின் பிரயாசங்கள்ல நிச்சயமா பலன் உண்டு. எங்க விளையினாலும் என்னுடைய பூமியில விளையும். அதை விசுவாசிக்கணும். அப்ப நம்முடைய திங்கிங் எல்லாம் அப்படிதான் இருக்கணும். நம்முடைய யோசனை சிந்தைகள்லாம் அப்படிதான் இருக்கணும். எப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் இப்படி, அதனால இப்படிதான் இருக்கும். ஊரெல்லாம் வேலை கிடைக்கல, அதனால எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல. ஊரெல்லாம் வேலை கிடைக்கல, எனக்கு கிடைக்கும். எனக்கு கர்த்தர் வழியை உண்டு பண்ணுவார். யாருக்குமே வியாபாரம் நல்லா போகலாம் பிரதர், அதனால ரொம்ப எதிர்பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன், நல்லா போகும். எங்கேயுமே நல்லா இல்லையா? இல்ல, எங்க வீட்டுல நல்லா இருக்கும்.
இப்படிதான் விசுவாசிக்க வேண்டும் பாருங்க. இதுதான் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறது என்பது. நம்ப ஏதுவா இல்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். அப்ப சூழ்நிலையில மாற்றக்கூடிய விசுவாசம்னா என்ன? கர்த்தர் இப்படி சொல்லிட்டார், ஆகவே நான் அதை விசுவாசிக்கிறேன். அதுதான். அப்ப 2 காரியத்தை நான் தெளிவா விளக்க விரும்புகிறேன். ஒண்ணு என்னன்னா, கர்த்தர் என்னவெல்லாம் நமக்கு தர விரும்புகிறாரோ அல்லது எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர விரும்புகிறாரோ அதுக்கு முதல்ல கர்த்தர் வார்த்தையை தான் உபயோகப்படுத்துகிறார். இதுதான் கர்த்தருடைய மெத்தட். வார்த்தையை உபயோகப்படுத்தி தான் நம்பிக்கை உள்ள முதல்ல ஏற்படுத்துகிறார். ஏன் வாக்கு தத்தங்கள் வேதத்தில் பெருசா இருக்குது? எத்தனை வாக்கு தத்தங்கள், ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் இந்த வேத வசனத்தில் இருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள்லாம் எதற்கு பாருங்க, அநேகருக்கு புரிய மாட்டேங்குது. எதுக்கு இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் சொன்னா, நாம் என்னவா இருக்க வேணும், நம்முடைய வாழ்க்கை என்னவா இருக்க வேணும், ஆவியில, ஆத்மாவில, சரீரத்தில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், எல்லா விதத்திலும் நான் எப்படி இருக்க வேணும் என்கிற ஒரு படத்தை எனக்கு உருவாக்கும்படியாக தான் இந்த வாக்கு தத்தம், இல்லைங்களா? அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்கிறது எனக்கு ஒரு படத்தை உண்டாக்குகிறது. என்னை குறித்த படத்தை, நான் எப்படி இருக்க வேண்டும் என்கிறது குறித்த ஒரு படத்தை உருவாக்குகிறது. கர்த்தருடைய வார்த்தையை அப்படிதான் பாருங்க. இப்ப பாருங்க, எல்லா வார்த்தையும் அப்படிதான். நம்ம சாதாரணமா பேசும்போதே அப்படிதான். வார்த்தை வந்து பிக்சரை உண்டாக்குது, ஒரு படத்தை நான் சொல்றேன்னு வைங்க, பிளாக் டாக்னு சொல்றேன், கருப்பு நாய் அப்படின்னு சொல்றேன். உடனே உங்களுக்கு என்ன தெரியுது? காரு, இப்பு, நா, ஈன்னு தெரியுதா? இல்ல, கருப்பு நாய் தான் தெரியுது. லெட்டர்ஸ் ஒன்றும் தெரியல. கருப்பு நாயின்னு சொன்ன உடனே DLACKDOGன்னு தெரியல. கருப்பு நாய், பிளாக் டாக், அதுதான் தெரியுது உங்களுக்கு. ஏன்னா அந்த வார்த்தைகள் வந்து படத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள், இல்லையா? அப்ப கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான். கர்த்தருடைய வார்த்தை வந்து படத்தை உண்டாக்குகிறது. என்ன படத்தை? அது என்ன சொல்லுகிறதோ அதை குறித்த ஒரு படத்தை, ஒரு நம்பிக்கை உருவாக்கும்படியாக தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் ரொம்ப முக்கியம் பாருங்க. அதெல்லாம் கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட வர்றாரு. ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி வேலை செஞ்சேன்னு கொஞ்சம் விளக்கி காண்பிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட வந்து எப்பேற்பட்ட படங்களை உருவாக்குகிறார் என்று பார்க்க வேணும். ஆதியாகமத்துக்கு திருப்போம். நீங்க பைபிளை வாசிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணுங்கிறதுல ஒரு பெரிய லெசன் பாருங்க. வாக்கு தத்தங்கள் இதெல்லாம் வந்து ஏதோ ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆபிரகாம் என்ன போல ஒரு மனுஷன் தான். அவனுக்கு என்ன செய்தாரோ அதுதான் எனக்கும் செய்கிறார். பைபிள் வந்து ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கிற புஸ்தகம். எப்படி மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், எப்படி நடத்த விரும்புகிறார், அவன் எப்படி அவனை பற்றி எண்ணுகிறார், அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரத்தை பற்றி தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை குறித்து சொல்றதுதான் வேத வசனம். அப்ப ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நிறைய பேர் என்ன பண்றாங்க, இதை எடுத்து வைத்துக்கொண்டே, எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த காலத்துல என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் விட்டு வந்தேயா, எல்லாத்தையும் விட்டு வந்தேன், எல்லாத்தையும் விட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னத்தை விட்டோம், ஒன்றும் இல்லாமல் போனோன்றதையே பேசிட்டு இருக்காங்க பாருங்க. தப்பான பிக்சர். எப்படிதான் அந்த பிக்சர் அப்படி வருதுன்னு தெரியல, என்ன வாஸ்தாங்கன்னு தெரியல. தேசத்தை விட்டு போன்னு சொன்னாரு, எல்லாம் தாய் தகப்பனெல்லாம் விட்டு வான்னு சொன்னாரு. ஆபிரகாமை அழைத்தது போல கர்த்தரனை அழைத்தார். நான் வந்து விட்டேன், அடியேன் எல்லாத்தையும் விட்டேன். பெரிய நிலபலன்கள்லாம் இருந்தது, பெரிய வீடு பங்களாலாம் இருந்தது, எல்லாத்தையும் விட்டு அடியேன் வந்து விட்டேனாக்கும். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, கர்த்தருக்காக நான் வந்திருக்கேன்றாங்க. கர்த்தர் நல்லா என்ன சொல்றாருன்னு வாசிங்க. ஆனா சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஒரு பிக்சர், நீ என்ன ஆக போறேன்றது பற்றி பிக்சர். உன்னை பெரிய ஜாதியாக்கி, உடனே எனக்கு உள்ள பிக்சர் தான் உண்டாகுது. நான் பெரிய ஆளாக போகிறேன், என்னை ஒரு முக்கியமான ஒரு ஆளா கர்த்தர் என்னை நினைக்கிறார். என்ன சாதாரணமான ஒருவனை எடுத்து உன்னை பெரிய ஜாதியாக்கின்னு சொல்றாரு. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எத்தனை பேர் நம்புறீங்க இது நல்ல பிக்சரை கொடுக்குது? பைபிளை வாசிக்கும் போது அப்படிதான் வாசிக்கணும். அப்போ வாசிக்கும் போது கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உள்ளத்துல நன்றி பொங்கும். ஏன்னு சொன்னா அதெல்லாம் என்ன பற்றி, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன், இதுதான் என்னுடைய தேவன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அழைச்சது வந்து உன்னை ஓட்டாண்டி ஆக்குறதுக்காக அல்ல, தாய் தாப்பனெல்லாம் விட்டு உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு வான்னு சொல்லி இவனை ஒன்றும் இல்லாம ஆக்குறதுக்காக அழைக்கல. கர்த்தர் சொல்றார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். 15ஆம் அதிகாரம் எப்படி பிக்சர் உண்டாக்குறார் பாருங்க. 1ஆம் வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய். உடனே பிக்சர்,
கர்த்தர் எனக்கு கேடகமாய் இருக்கிறார். கேடகம்னா என்ன? எந்த ஈட்டியும் எந்த விரோதி எய்கிற அம்பும் வந்து நம்ம மேல வந்து தாக்கி நம்ம வீழ்த்தாதபடிக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். கேடகம்னா அந்த காலத்தில் எப்படி இருக்குமானா அப்படியே முழு சரீரத்தையும் மூடிக்குமா. அப்பேற்பட்ட ஒரு வால் மாதிரி அது. கர்த்தர் என்னை சுற்றி ஒரு பெரிய கோட்டை சுவரை போல இருக்கிறார், என்னை சூழ்ந்து கொள்கிறார். எருசலேமை சுற்றி மலைகள் எப்படி நின்று பாதுகாக்கிறதோ அந்த பட்டணத்தை, அதுபோல என்னை என்னுடைய தேவன் எனக்கு கோட்டையா இருந்து எனக்கு கேடகமா இருந்து என்னை பாதுகாக்கிறார். உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகி ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, பாருங்க, ஆபிரகாம் ஒரே குறைப்பட்டுக்கிறான், இன்னும் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளல. இப்போதான் ஆரம்பிக்கிறான் வாழ்க்கையை. சொல்கிறான், ஆண்டவரே அது இல்லை இது இல்லை குழந்தை இல்லை, என்னமோ சொல்கிறீரு, கேடகமாக இருப்பேன், நான் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன்னு சொல்கிறீரு, ஆனால் எனக்கு முதல்ல ஒரு பிள்ளையே இல்லையே. இவ்வளவெல்லாம் சொல்லி என்ன பெரிய ஜாதியாக்குவேன், என்ன பெரிய பெருமைப்படுத்துவேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்றீரு, ஆனால் எனக்கு பிள்ளையே இல்லையே என்று சொல்லி குறைப்பட்டுக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இப்படி குறைப்பட்டுக் கொள்கிறவனுக்கு கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி. அதாவது அவனுக்கு பயம், வீட்டு வேலைக்காரெல்லாம் சொத்தை எடுத்துட்டு போயிட போறான்னு, ஏன்னா வாரிசு கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, இல்லை, உன்னுடைய கற்ப பிறப்பாய் இருப்பவன் உனக்கு சுதந்திரவாளியானவான். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். பாருங்க, ஏன் பார்க்க சொல்றாரு? மறுபடியும் பிக்சர், வார்த்தை பிக்சர் போதல, இப்ப விஷுவல் பிக்சரை கொடுக்குறேன்னு சொல்லி வெளியே கொண்டாந்து ஒரு காட்சியை கொடுக்கிறார். வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும். இதை பார்த்துக்க, இப்படிதான் இருக்க போறேன், இப்படி பார்த்துக்க, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் மூலமாய் உண்டாகிற சந்ததி இப்படி இருக்கும். இந்த வானத்து நட்சத்திரத்தை போல, எண்ணக்கூடாத எண்ணிக்கை கடங்காத வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு அவர் நீதியாக எண்ணினார். எப்படி பிக்சர் கொடுக்கிறார் பாருங்க. தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் வார்த்தையை கர்த்தர் உபயோகப்படுத்துகிறார். எதுக்கு? நம்பிக்கையற்ற ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை கொண்டு வரும்படி. இவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத இருந்தான் பாருங்க, குழந்தை இல்லை, அது இல்லை, வேலைக்கார எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான், அவன் தான் என் வீட்டுக்கு சுதந்திரவாளி ஆக போறான். ஆண்டவரே எனக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் குழந்தை இல்லையேன்னு அழுதுகிட்டு இருந்தவனை கர்த்தர் சொல்றாரு, வானத்தை அண்ணாந்து பார், நல்ல மேலே தூக்கி பார், கண்ணை தூக்கி பாருன்றார். அண்ணாந்து பார், கீழே பார்த்துட்டு இருக்காத, மேலே பார் சொல்லிட்டு சொல்றாரு, இவ்வண்ணமாக உன்னுடைய சந்ததி இருக்கு. அன்னைக்கு தான் சொன்னார். அதைத்தான் ரோமர்ல வாசிக்கிறோம், உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே. நம்ப எதுவும் இல்லாதிருந்தும் நம்பிக்கையோட அதை அன்னைக்கு சொன்னார் பாருங்க ஆண்டவர். அந்த காட்சியை கொடுத்த உடனே அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்து விட்டது. நான் சொல்லுகிறேன், அநேகர் இன்றைக்கு வாழ்க்கையில பல விஷயங்கள்ல நம்பிக்கையற்றவர்களா இங்க வந்திருக்கலாம், சுகவீனமா வந்திருக்கலாம், பிள்ளை இல்லாமல் வந்திருக்கலாம், அல்லது பொருளாதார பிரச்சனைகள் வந்திருக்கலாம், அல்லது பலவிதமான தேவைகளில் வந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்பிக்கையை கொடுக்கிறவர், நம்பிக்கையின் தேவன் அவர். நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறவர் அவர். இந்த இடத்துல வந்துட்டு உள்ள வந்துட்டு பாட்டை பாடிட்டு கையை தட்டிட்டு அப்புறம் போகும்போது வந்த வண்ணமே போகக்கூடாது. போகும்போது ஒரு புதிய நம்பிக்கையோடு நீங்கள் செல்ல வேண்டும். எத்தனை பேர் சொல்லுங்க நம்பிக்கை வருதுன்னு? ஒவ்வொரு தடவை இங்கே வரும்போது நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கையை ஃபீல் பண்ணுகிறோம், இங்கே இன்னும் ஊட்டி ஊட்டி விடுறோம் அந்த நம்பிக்கையை. நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையை தருகிற தேவன். ஆபிரகாம் சொல்றாரு, இல்லை இல்லை இல்லைன்ற. நான் சொல்லுகிறேன், இவ்வண்ணமா உன்னுடைய சந்ததி இருக்கும், இந்த வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் என்று சொல்லுகிறார். நம்பிக்கை கொடுக்கிறார் பாருங்க. அப்படிதான் ஆரம்பிக்குது விசுவாசம். ஏன்னா விசுவாசம் எங்க இருந்து ஆரம்பிக்கும்? இவனுக்கு விசுவாசத்தை எப்படி போதிக்கிறது, எப்படி விசுவாசத்தை உண்டாக்குகிறது? இவனுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமா, இவ்வனமாய் உன்னுடைய சந்ததி இருக்கும். அதான் தரிசனம். வாழ்க்கை எப்படி இருக்க போது? ஆபிரகாம், இவ்வனமாய் உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி இருக்கும். இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறபடி இருக்கும். இவனுக்கு பிள்ளை இல்லாத பிரச்சனை. வேதவசனம் அதை பற்றி என்ன சொல்லுகிறது? அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதித்து வியாதி விலக்குன்னு சொல்லிட்டு, உன் தேசத்தில் மலடு இருப்பதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, தேசத்தில் மலடு. எந்த தேசத்துல?
இஸ்ரவேல் தேசத்துல, இஸ்ரவேல் தேசம் என்று தேவனுடைய மக்கள் அந்த தேசத்திலே இருக்காதுன்னாரு. தேசத்திலே இருக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம். தேசத்துல ஒரு வீட்டுல கூட மலடு என்பது இருக்கவே கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு நோக்கி பார்க்கும்போது ஒரு வீட்டிலாவது பிள்ளை இல்லாமல் இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம். நல்லாதான் தட்டுங்களா? சிலர் யோசிக்கிறாங்க, என்னையா இப்படி சொல்லிட்டாரு, எல்லாருக்குமே கிடைக்குமா, பிள்ளை பாக்கியம் கிடைக்குமா? கர்த்தர் சொல்றாரு, நீ கேட்கறதை காட்டிலும் அதிகமாக கிடைக்கும். ஏனென்றால் எனக்காக நீ பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளை. அப்ப நீ பெற்றுக்கொள்ளுன்றத நான் ஆர்வமா இருக்கிறேன், எனக்கு கோஆப்ரேட் பண்ணுன்றார். அண்ணாந்து பாரு, இப்படியே கீழே பார்த்துட்டு இருக்காத. பண்ணி கதை சொன்னேன் இல்லையா, போய் சேர்ற நேரத்தை மேலே பார்க்குமா, அது கொண்டு போய் அறுக்கிற நாள் தான். அதுபோல அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு முகம் கீழ் நோக்கி இருக்கிறது, தங்கள் பிரச்சனையே பார்த்துட்டு இப்படியே இருக்கிறாங்க. அது விசுவாச வாழ்க்கை கிடையாது. விசுவாச வாழ்க்கைன்னா காரியங்களை மேற்கொள்ளுகிறது, பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறது. பிரச்சனை அதுவா, சரி அண்ணாந்து பாருங்கள். எப்படி அண்ணாந்து பார்க்கிறது? கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பாருங்கள், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். நம்ப ஏதும் இல்லையா, இருந்தாலும் பாருங்கள். சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே ஆகும். ஏன்னா சொல்லிட்டார்னா அந்த சொன்ன அந்த வார்த்தையிலேயே அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை கூட சேர்ந்து வந்துருது. ஆகவேதான் கர்த்தர் பொய்யே உரைக்க முடியாது. சொல்லப்பட்டபடியே நடக்கும் கண்டிப்பா. ஏன்னா என்னைக்கு வார்த்தை ரிலீஸ் ஆயிடுச்சோ அந்த வார்த்தை சொன்னதை நிச்சயமாய் செய்யும். இப்ப சொல்லிட்டாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லிட்டாரு. உன் அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதித்து வியாதி விலக்குவேன் என்று சொல்லிவிட்டாரு. உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்குவேன் என்று சொல்லிவிட்டார். அந்த சொல்லும் போது அந்த வார்த்தையிலேயே carries within it the power of fulfillment. நிறைவேற்றக்கூடிய வல்லமை அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்கிறது. அப்ப அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்க வேண்டும்.